எஸ்கியூஸ் மீ, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை அப்படின்னு வடிவேலு தன்னோட உருவத்தையே அடையாளம் தெரியாம கேட்கிற மாதிரி ஒரு காமெடி காட்சி இடம்பெற்றிருக்கும். அது மாதிரி கண்ணாடியில தன்னுடைய பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து மிரண்டு நின்று இருக்கு ஒரு கும்கி யானை. தனக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு காட்டு யானை நிக்கிறதா நினைச்சு கொஞ்ச நேரம் அச்சத்துல உறைஞ்சு நின்றுருக்கு. யானைகள் என்னதான் பிரம்மாண்டமான உருவ அமைப்பை கொண்ட விலங்கா இருந்தாலும் அதுக்கும் பய உணர்ச்சி அதிகமாவே இருக்கும். சின்ன உருவங்களை பார்த்து கூட யானைகள் மிரளும். அப்படி தன்னுடைய பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து மிரண்டு போன சம்பவம் பந்தலூர்ல நடந்திருக்கு. பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில 30க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிச்சு சேதப்படுத்தியிருக்கு காட்டு யானை புல்லட். அத அடர் வனப்பகுதியில விரட்டுறதுக்காக தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாம்ல இருந்து பொம்மன் அப்படின்னும் சீனிவாசன் அப்படின்னு 2 கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது சேரங்கோடு பகுதியில இந்த 2 யானைகளையும் கட்டி வச்சிருந்திருக்காங்க. கும்கி யானைகளுக்கு அப்பப்போ அந்த பகுதியில் உள்ள மருத்துவமனை வளாகத்துல தண்ணி கொடுக்கறது வழக்கம். அப்படி தண்ணி குடிக்க வைக்கிறதுக்காக கும்கி யானை சீனிவாசனை அதோடைய பாகன் அழைச்சிட்டு வந்திருக்காரு. தண்ணி நல்லா குடிச்சிட்டு இருந்த கும்கி யானை சீனிவாசன் திடீர்னு மிரண்டு போய் ஒரே இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நின்று இருக்கு. கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிருக்கு. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஜன்னல் கண்ணாடியை நோக்கி போயிருக்கு. கும்கி யானை ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது அப்படின்னு சுத்தி இருந்தவங்க எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆயிருந்திருக்காங்க. அப்பதான் தெரிய வந்திருக்கு, தண்ணி தொட்டிக்கு ஆப்போசிட் இருந்த ஜன்னல் கண்ணாடியில தன்னுடைய பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து கும்கி யானை சீனிவாசன் மிரண்டு போயிருந்திருக்கு. தனக்கு ஆப்போசிட்ல வேற ஏதோ காட்டு யானை நிக்கிறதா பார்த்து பயந்திருக்கு கும்கி யானை சீனிவாசன். சுதாரிச்சுக்கிட்ட யானையுடைய பாகன் யானைய பின்னோக்கி கூட்டிட்டு வந்ததால அது ஜன்னலை தாக்காம விட்டுருச்சு. உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் வனத்துறை பணியாளர்கள் அந்த ஜன்னலை ஸ்கிரீன் மூலமா மூடிருக்காங்க. இதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு கேஷுவலா கும்கி யானை சீனிவாசன் அங்கிருந்து கிளம்பியிருக்கு. தன்னுடைய பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து யானையே ஸ்டன் ஆகி நின்னதை சுத்தி இருந்தவங்க பார்த்து ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க.